வணக்கம் நண்பர்களே. ஹவு டு அட்ராக்ட் த டிசைர் ஜாப். உங்களுக்கு பிடிச்ச வேலையை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கங்களில் ஒரு 7 டிப்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எப்போதுமே நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம எப்போதுமே அதை விரும்பி செய்வோம் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்க படை வரைகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி இப்போ ஒரு ரைட்டராக இருந்தால் அவங்க எழுதுறதுக்கு இப்போ ஒருத்தவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் அவங்களுக்கு பிடிச்சி அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா அதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. அந்த விஷயத்த பண்ணேன்னா அவங்களுக்கு டைமே தெரியாது. ஸோ எப்படி அந்த மாதிரி இதாக எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஜாப் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இதில் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒரு ஜாப் இல்லாட்டியும் நியூ ஜாபை அதில் கிரியேட் பண்ணுங்க. அந்த நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்தில் ஒரு நியூ ஜாபை கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அந்த விரும்புகிற ஜாப்பும் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குன்னா அந்த கம்பெனியோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரியோ அந்த ஏரியாவை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அதை ஒரு ஜாபாக திங்க் பண்ணாதீங்க. அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டு அதில் யாராச்சும் அத்தாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட உங்களோட பிளானை காமிங்க அப்படிங்கிறார். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொலிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், உங்களோட லீடரை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்கும், பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரினா அந்த பிளானை நீங்கள் அத்தாரிட்டி இருக்கவங்கள்ட்ட காமிங்க. அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் அவங்கள கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டெப், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மூலியமாக நம்ம லவ் பண்ணுற ஜாபை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும், அதில் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்த 7th ஸ்டெப்பை சொல்கிறாரு. ஸோ இந்த பிளானை கரெக்டாக எழுதி வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கு பிடிச்சது, இந்த இண்டஸ்ட்ரி தான், இவங்க தான் இதில் ஹையர் அத்தாரிட்டி, இதுதான் பிளானு, இதை அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் இந்த 7 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நான் அந்த பக்கங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் உங்களோட லவ் பண்ணுற ஜாபில் இதை அப்ளை பண்ணிடலாம். ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதில் இந்த 7 விஷயங்களை அப்ளை பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.